உங்க காதலோட நடவடிக்கைகள்ல பார்க்குறது நீங்க வந்து அவங்களோட நிஜம் அல்ல. இது வந்து உங்களோட உள் மனதோட பிரதிபலிப்பு தான். அதாவது உங்களோட ரிஃப்ளெக்ஷன், உங்களோட மிரர் ரியாலிட்டி தான் உங்களோட காதல். இந்த ரகசியம் தெரிஞ்சிருந்தா நீங்க நெறைய விஷயங்கள மாத்திருக்கலாம். அந்த ரகசியத்த தான் நம்ம இப்போ ஆழ்ந்து பார்க்க போறோம். இப்போ இந்த ட்வின் ஃப்ளேம் பயணத்தில உங்களோட கனெக்ஷன் எந்த ஸ்டேஜில இருக்கு அப்டின்னா, நீங்க வந்து கம்யூனிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கீங்க. இல்லைனா கம்யூனிகேஷன் உங்களுக்கு வரப்போகுது. ஆனா நீங்க இதில ஒரு தப்பு பண்றீங்க. அது என்ன தப்புன்னு நான் இங்க பார்க்க போறேன். நீங்க என்ன மாற்றத்த கொண்டு வந்தா, அது என்ன மாதிரி எஃபெக்ட்ட உங்களோட ட்வின் ஃப்ளேம் கிட்ட கொண்டு வரும். இட்ஸ் லைக் எ மிரர் ரியாலிட்டி. நீங்க என்ன பண்ணுனா, அந்த ரிஃப்ளெக்ஷன் மாஸ்குலின் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் இங்க வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்களோட காதல் இப்ப என்ன எனர்ஜில இருக்கு அப்படின்னு பார்த்துரலாம். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்டேஜில தான் இருக்கீங்க. மேபி நீங்க நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க. இல்லைனா வந்து காதல்ல இருந்து ஒரு பிரிவுல இருக்கீங்க. கண்டிப்பா இந்த பிரிவு வந்து முடிய போறது. உங்களோட ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி வந்து யூனியனை நோக்கி போயிட்டுருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் கம்யூனிகேஷன். ஏன் நான் இதை இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, பாட்டம் டெக் எனர்ஜி பார்த்தீங்கன்னா கிஃப்ட். கூடிய சீக்கிரம் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போகிறாங்க. இல்லைனா வந்து மாஸ்குலின் வந்து உங்களுக்கு ஒரு பரிசை கொண்டு வர போகிறாங்க. ரொம்ப ரொம்ப அழகான நீங்கள் எதிர்பாராத ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் உங்களுக்காக காத்துட்ருக்கு உங்களோட ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில். இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட எனர்ஜி எங்கே இருக்குது, மாஸ்குலின் என்ன எனர்ஜியில் இருக்காங்க, இதெல்லாம் வந்து கொஞ்சம் டீப்பாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன எனர்ஜி ஷிஃப்ட் கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நீங்கள் மனதளவில் கொண்டு வர மாற்றம் தான் மாஸ்குலினோட வாவ் 7 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. கண்டிப்பாக இது காமிக் அட்டாக் உங்கள் கனெக்ஷனில் இருக்குது. காமிக் அட்டாக் தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. கிங் ஆஃப் சோர்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் காமிக் அட்டாக்ஸை ஹேண்டில் பண்ணுறீங்க. இட்ஸ் லைக் நீங்கள் வந்து ஒரு டிவைன் ஃபெமினின் எனர்ஜியில் இருக்கீங்க. இல்லைனா ஹை ப்ரீஸ்டஸ் எனர்ஜி. ஏன்னா இங்கே ஒரு சிலந்தி இருக்குது. சிலந்தி எப்போவுமே வந்து காமிக் பிளான்ஸ் இல்லைனா வந்து உங்களை ட்ராப் பண்ணுற ஸ்பெல் இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதை அடித்து கொள்றீங்க. நீங்கள் அடித்து கொல்ல போகிறீங்க. இட்ஸ் லைக் இது நடக்க போகிறது, இப்படி நடந்துகிட்டே இருக்குது. இந்த எனர்ஜி தான் மாஸ்குலின் கிட்ட உண்மையை சொல்கிற அந்த ஒரு ஆட்டிடியூடை கொண்டு வரப்போகுது. அதாவது நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் வந்து உங்களோட எனர்ஜியோட அலைன் ஆகிட்ருக்கீங்களோ, அதாவது டிவைன் ஃபெமினின் எனர்ஜியில் இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு மாற்றம் மாஸ்குலின் கிட்ட இருக்கும். கிங் ஆஃப் கப்ஸ். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இந்த பேட்டர்னை ரியலைஸ் பண்ண வாட்டி, இட்ஸ் லைக் மிரர் ரியாலிட்டி, இந்த கான்செப்டை நீங்கள் ரியலைஸ் பண்ண வாட்டி இங்கே பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் நைட் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. மாஸ்குலின் வந்து எடுத்தோடனே உங்ககிட்ட வந்து காதல் பொங்கி வழியுது அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. பட் யூ ஆர் அட்ராக்டிங். இங்கே பாருங்கள், நீங்கள் கடல் மணலில் சிப்பிகளை வச்சு யூ ஆர் மேனிஃபெஸ்டிங்ஸ் லைக் இது மேனிஃபெஸ்டேஷன் தான். உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் எனர்ஜி வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. இது பிரபஞ்சம் உங்களுக்கு தர ஒரு கன்ஃபர்மேஷன். இந்த மேனிஃபெஸ்டேஷன் மேபி நீங்கள் லிட்டரலாக இதை கூட பண்ணலாம். ஸோ இதை கூட நீங்கள் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்காக பண்ணலாம் உங்களோட ட்வின் ஃப்ளேம் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குட் லக் சார்ம் 10 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. ஸோ நீங்கள் இங்கே மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மாஸ்குலின் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாற்றங்கள் வருது. நீங்கள் வந்து பொய்க்கோ இல்லை வதந்திகளுக்கோ செவி கொடுக்காம நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுதான் இங்கே மாஸ்குலின் கிட்ட இருந்து கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் தான் இங்கே பார்த்தோம். ஸ்வோர்ட் இஸ் ஆல்சோ அபவுட் கம்யூனிகேஷன். உங்களுக்கு கம்யூனிகேஷனும் வரப்போகிறது. அதே சமயம் இந்த மாஸ்குலினால் சொல்ல முடியாது, அவங்களுக்கு வந்து த்ரோட் சக்ரா பிளாக்கேஜ் ஸ்பெல் ஒர்க்னால நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, அவங்க லெட்டர் எழுதி கொடுக்கறதுக்கு லெட்டர் எழுதி அதை ஒரு கிஃப்ட்டில் வச்சு உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெம்பரன்ஸ். பட் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பொறுமை. ரொம்ப பொறுமையாக இருங்க. நான் ஏன் உங்களை பொறுமையாக இருக்க சொல்கிறேங்கிறத சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன எனர்ஜி ஷிஃப்ட் கொண்டு வந்தால் அது வந்து மாஸ்குலினோட கம்யூனிகேஷனை ஹைலைட் பண்ணும். ஏஸ் ஆஃப் வான்ஸ். பிரபஞ்சம் கொடுக்க போகிற இது எதனால் நடக்கும்? ப்ரேயர். நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து டெடிக்கேட்டடாக ப்ரே பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் பிரபஞ்சம் வந்து இந்த புது ஆரம்பத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவாங்க. ஸ்டார். வாவ். நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அது நிச்சயமாக உங்கள் கைகளில் வரும். மாஸ்குலின் வந்து உங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா யூ ஆர் த ஸ்டார். இந்த தருணத்தில் நீங்கள் ப்ரேயர் மாதிரி கூட பண்ணலாம். ஏன்னா ப்ரேயர் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு இங்கே பார்த்துருக்கோம். நீங்கள் என்ன ப்ரே பண்ணலாம் அப்படின்னா என்னக்குள்ளே இருக்க அன்பும் அமைதியும் என்னோட வெளிப்புற உலகிலையும் என்னோட காதலோட வாழ்க்கையிலையும் பிரதிபலிக்கட்டும். நாங்கள் இருவரும் பிரபஞ்சத்தோட அலைவரிசைகள். இட்ஸ் லைக் நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஐ எம் அலைனிங் வித் மை டிவைன் கவுண்டர் பார்ட். இல்லைனா ஐ எம் அலைனிங் மை செல்ஃப் வித் த எனர்ஜி ஆஃப் த யூனிவர்ஸ். இல்லைனா ஐ எம் அலைனிங் வித் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த யூனியன். இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் டைப் பண்ணலாம். டைப் பண்ணுங்கள். அந்த எனர்ஜி ஷிஃப்ட்டை நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வராங்க. பொறுமை ரொம்ப அவசியம். பாட்டம் டெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் ஆஃப் வான்ஸ். சர்ப்ரைஸ். திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இங்கே கேண்டில் ஏற்றுறீங்க. உங்கள் ப்ரேயர்ஸ் வந்து நீங்கள் நடந்துட்டுருக்கும் போதே தான் இந்த காதல் உங்கள் வாழ்க்கையில் வருது. நீங்கள் இன்னுமே வந்து அந்த ப்ரேயர் மேபி
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு மாதம் நான் இந்த ப்ரே பண்ணுறேன், இல்லைனா வந்து ஒரு 40 டேஸ் அந்த மாதிரி நீங்கள் ப்ரே பண்ணியிருக்கீங்க. இட்ஸ் லைக் ஒரு மண்டலம் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ப்ரே பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் 2 3 மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் பண்ணுறீங்க. இல்லைனா அதை பண்ண சொல்லி பிரபஞ்சம் உங்களை என்கரேஜ் பண்ணுறாங்க. ப்ரேயரோடு சேர்ந்து நீங்கள் வெளியில் போகிற இடங்கள் எல்லாம் நீங்கள் ஒன்றா போன இடங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹார்ட் வரைஞ்சிட்டு அவங்க வந்து நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்க மாதிரி வந்து விஷுவலைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுங்கள். நீங்கள் இருக்க இடத்துல ரோஸ் நிறைய யூஸ் பண்ணுங்கள். நம்ம கூட இங்கே ரோஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இட்ஸ் லைக் சிம்பிள் ஆஃப் லவ். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் அலைன் பண்ணிகிட்டே போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் காதில் உங்கள் கைகளில் வரும். ஸோ எனர்ஜி ஷிஃப்ட் ஃபெமினின் நீங்கள் தான் கொண்டு வரணும். அதுதான் மேஸ்குலின் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகுது. ஸோ நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க, டைம் எடுத்துட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன விஷயங்களை மாற்றினா அது வந்து மேஸ்குலின் கிட்ட ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு பார்க்கணுன்னு சொன்னேன். ஸோ ஸ்டே டியூன், ஐ அம் கோயிங் டு ரிவீல் இட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்சஷன். நீங்கள் வந்து நான் இதை ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த ஃபோனை நீங்கள் கையில் வச்சுட்டு 24/7 அதே வரைச்சி பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அது வந்து என்ன எனர்ஜியை க்ரியேட் பண்ணும்? அப்சஷன். நான் தான் ரீடிங்கில் பார்த்தேனே, எனக்கு கால் வரும்னு, நான் காலை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஸ்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நீங்கள் அதை தான் கால் மிஸ் பண்ணுற அந்த எனர்ஜியை தான் வந்து இன்வைட் பண்ணுறீங்க. ஸோ ஃப்ரீயாக விட்டுருங்க. அவங்க கால் வந்துன்னா நீங்கள் நிச்சயமாக மிஸ் பண்ண மாட்டீங்க. யூ நீட் டு ட்ரஸ்ட் இட். மிஸ் பண்ணாலும் அது சரியான ஆக்ஷனை நீங்கள் நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக இன்னொரு கம்யூனிகேஷன் வரும். இல்லைனா நீங்கள் திருப்பி கூப்பிட போகிறீங்க, அவங்க எடுக்கலைனா கூட ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ண போகிறீங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க. டீப் நோயிங், இந்த ரீடிங்கில் சொல்லியிருக்கிறத ஆழமாக புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு உங்கள் காதில் உங்கள் கையில் கொண்டு வந்து தரும். டோன்ட் ஸ்ட்ரெஸ், அதே மாதிரி டோன்ட் சேஸ். ரெண்டுமே வந்து உங்கள் காதில் உங்கள் கிட்ட வந்து தள்ளி தான் எடுத்துகிட்டு போகுமே தவிர உங்கள் காதில் உங்கள் கிட்ட கொண்டு வந்து தராது. ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ட்ரஸ்ட் த ப்ராசஸ். அதே சமயம் டெஸ்பரேட்டாக இருங்க. நீங்கள் அப்சஷன் எனர்ஜி உள்ளே கொண்டு வந்தீங்க, உங்கள் காதல் வந்து உங்கள் கிட்டேருந்து விலகி தான் போகுமே தவிர கைகளில் வர. ஸோ லெட் இட் கோ. அது உங்களோடதுனா உங்ககிட்ட வந்து சேரும். அதே மாதிரி தான் கால் நீங்கள் அட்டன் பண்ணணும்னு இருந்தால் யூ ஓன்ட் மிஸ் த கால். அதுக்காக 24/7 அந்த ஃபோனே வந்து நீங்கள் கையிலே வச்சுட்ருக்கணும்னு அவசியம் இல்லை. யூ ஓன்ட் மிஸ். அந்த மெசேஜ் நீங்கள் ரிசீவ் பண்ணணும் இருந்ததுன்னா நோட்டிஃபிகேஷனில் இருக்கும், நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா நீங்கள் கையில் வச்சுட்ருக்க அந்த தருணத்தில் உங்கள் பர்சன் நிச்சயமாக கால் பண்ணுவாங்க. ட்ரஸ்ட் த ப்ராசஸ், டோன்ட் சேஸ், அட்ராக்ட். அதுதான் நம்ம சேனலோட தாரக மந்திரமும் கூட. டோன்ட் சேஸ், அட்ராக்ட். நீங்கள் ரொம்ப நாளாக உறைஞ்சி போயிருக்கீங்க உங்கள் காதல் வாழ்க்கையில். அது வந்து இங்கே ரொம்ப தெளிவாக தெரியுது. துரோகங்கள் நடந்தனால, இந்த 7 of Swords நடந்தனால நீங்கள் வந்து இட்ஸ் லைக் நீங்கள் பாய்சனஸ் ஆப்பிளை சாப்பிட்டு நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து இப்போ ரெஸ்ட்டில் இருக்குது. 9 of Pentacles. பட் நீங்கள் உங்களோட சொந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கீங்க. இட்ஸ் லைக் 9 of Pentacles. யூ ஆர் ஹாப்பி வித் வாட் யூ ஆர் ஹேவிங். பட் உங்கள் காதலோட வந்து முத்தம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த இடத்துலேருந்து உயிர்த்திலேருந்து வர முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட விதி என்னமோ அதுதான், உங்களோட விஷ், உங்களோட காதல் நிறைவேறும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னோ ஒயிட்லேயும் அவங்க இறந்தே போயிருந்தாலும், இறந்த மாதிரி இருந்தாலும், காதலோட ஒரு உண்மையான முத்தம் வந்து அவங்கள உயிர் தெழுந்த வைக்கும். அதுக்கப்புறம் அவங்க காதல் கதை இட்ஸ் அ ஸ்வீட் ஸ்டோரி இல்லையா? இட்ஸ் அ ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் ஸ்டோரி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் இங்கே நடக்குது. நீங்கள் வந்து இங்கே போகணும், அதுக்கு நிறைய தடைகள் இருக்குது. நீங்கள் இங்கே போனால் தான் வந்து உங்கள் காதலை மீட் பண்ண முடியும், இல்லைனா காதலை உங்களை மீட் பண்ண முடியும். இந்த அரண்மனை ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து நிலா ரிலேட்டடான ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ வந்து அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பண்ணணும்னு தோணித்து அப்படின்னா நிறையா இருக்குது ரிசோர்ஸஸ் வந்து ஆன்லைனில். யூ கேன் டூ இட். நீங்கள் ஆனால் டிவைன் ஃபெமினன் எனர்ஜிலேருந்து பண்ணுங்கள். 32, 5, 8 எல்லாமே சேஞ்சஸ் வருது. பட் மாஸ்குலினுக்கு ஒரே ஒரு வார்னிங் தான் இங்கே. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு இந்த புது ஆரம்பத்தை கொடுப்பாங்க. உங்களுக்கு டிவைன் ஃபெமினனோட காதல், அன்பு எல்லாமே கிடைக்கும். பட் அதை வந்து நீங்கள் 9 of Swords எனர்ஜி அதை வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்தணும். உங்களுக்கு செல்வம் வந்து குவியும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கேட்குறதெல்லாம் கிடைக்கும். ஆனால் அதை வந்து எதனால் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு பாராட்டுதலோடு நடந்துக்கணும். உங்களுக்கு அந்த கிஃப்ட் பிரபஞ்சம் கொடுக்கறதுக்கு காரணம் இந்த டிவைன் ஃபெமினன் உங்கள் வாழ்க்கையில் வரனால. இல்லைனா நீங்கள் வந்து ஒரு அழகான ஜேர்னி, இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கனால. ஆனால் அங்கே சுயநலம் கலந்தது அப்படின்னா இதை வந்து உங்களோட சுயலாபத்துக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சிங்க. இல்லைனா வந்து ஃபெமினனை வந்து ரொம்ப தரைக்குறைவாக நடத்துறது, இல்லைனா வந்து இட்ஸ் லைக் சேஸ் பண்ணுறது, நோ லோ வைப்ரேஷனல் திங்ஸ். இது பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு வார்னிங்கோட உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்குற கரியர் சேஞ்ச், நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா மாற்றங்களும், பண வரவு,
ஸ்டேட்டஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும். இது உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முதற் காரணம் ஃபெமினோட ப்ரேயர். அவங்க வந்து உங்களுக்காக பண்ணுற இந்த காதலுக்காக பண்ணுற இந்த மேனிஃபெஸ்டேஷன், அவங்க தான் உங்களோட குட் லக் சார்ம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த ஸ்டாரோட அலைனாக இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும். நீங்கள் வந்து ஸ்டார் தான் அலைன் ஆகிடுச்சே, நான் பெரிய ஆள், அந்த ஈகோஸ்க்கு போயிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு உங்கள்து. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். அதர்வைஸ் இந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜியில் இருக்குது. ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.